எல்லோருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு அருமையான காணொளி பல்கூர் செய்ய போகிறேன். ஆரோக்கியமான முறையில் மரக்கறிகள், சிக்கன், காளான் எல்லாம் போட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட், மற்றது ஹார்ட் பேஷண்ட், ஆஸ்துமா இருக்கிறவர்கள் எல்லோருக்குமே ரொம்பவுமே நல்லா. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். மரக்கறி கோழி பல்கூர் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க, அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அப்படி இருக்குது, நல்ல ஆரோக்கியமானது. அதோட சிக்கன் கறி, அன்னாசிக்காய் கறி வச்சிருக்கிறேன். இப்போ சட்டி சூடாகிட்டு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டரோட ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். மூண்டு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எவ்வளோ சேர்த்துருக்கிறேன். அதோட நான் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும் வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டு அதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஒரு மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்குறதா இருந்தால் குறைவாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட நான் ஒரு கரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட குடமிளகாயும் எடுத்து ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மற்றது 500 கிராம் காளான், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். இதோட பீன்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம் நீங்கள். மற்றது 3 கலரில் குடமிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான மரக்கறிகளும் சேர்த்துக்கொள்ளலாம். ப்ரொக்கோலி சேர்க்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மரக்கறிகளை இதோட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஒரு துர்க்கிஷ் உணவு, நிறைய சத்துக்கள் இருக்குது. இதோட நான் பப்ரிக்கா சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு டீஸ்பூன் பப்ரிக்கா சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேர்சில் சேர்த்துக்கொள்கிறேன். விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டா விடலாம், கட்டாயம் இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இதோட நான் சுக்கினி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாதி சுக்கினி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சுக்கினி உடனேயுமே அவிஞ்சிடும், அதனால் நாங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கொள்ளலாம். முன்னுக்கே சேர்த்தோம்னா கரைஞ்சி வந்துடும் சுக்கினி. இதோட நான் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் சிக்கன், அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாமே சத்தான மரக்கறிகள்லாம் இதோட சேர்த்துருக்கு. இதில் இப்போ நாங்கள் கறிவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி புதினா இருந்தால் அதை சேர்த்துக்கொள்ளலாம். கறிவேப்பிலை ஒரு துண்டு, ஒரு 50 சேர்த்துக்கொள்கிறேன் வாசத்துக்கு. எல்லாமே அரைப்பதத்துக்கு அவிஞ்சு வந்தால் போதும். பிறகு நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம், அப்போது முழுவதுமாக அவிஞ்சு வந்துடும். இப்போ நான் தக்காளி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தக்காளி இருந்தால் ஒரு 3 தக்காளி மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பால் பல்கூர் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1 கப் எடுத்தால் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். அந்த அளவு தான் சரியாக இருக்கும், அவிஞ்சு வரும். நான் 1 கப் பல்கூர் எடுத்துருக்கிறேன். இதால் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். 1 கப் 1.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு கொஞ்சம் கரெக்ட் அவிஞ்சு வந்துச்சுண்டா சரியாக இருக்கும். சிக்கன் எல்லாமே அவிஞ்சிடும். நாங்கள் உப்பு செக் பண்ணி கொள்ளுவோம். நான் உப்பு காணாது
1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு மரக்கறி சூப் கட்டியும் சேர்த்துக்கொள்கிறேன். பாருங்க நல்லாவே கொதிச்சு வருகுது. இனிமே கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். நாங்கள் கரெக்ட் அவிஞ்சிட்டோண்டு பார்த்துட்டு பல்கூர் சேர்த்துக்கொள்ளலாம். வாசமும் நல்லா இருக்குது. பட்டர் சேர்த்துருக்கபடியா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுதான் அந்த பல்கூர் பியோ ஆர்கானிக் தான் வாங்கியிருக்கிறேன். 7 நிமிஷத்தில் அவியும்னு சொல்லி போட்டிருக்கணும். இதோட நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கரெக்ட் அவிஞ்சிட்டோண்டு பார்க்கலாம். கரெக்ட் அவிஞ்சு வந்துட்டு அரைப்பதத்துக்கு இப்போ பல்கூர் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நான் ஒரு கப் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கிட்டத்தட்ட பிரியாணி செய்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு பார்க்க. மரக்கறி பிரியாணி கொஞ்சம் வித்தியாசம். இஞ்சி பூண்டெல்லாம் முழுசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொத்தமல்லி புதினா சேர்க்கையில். அதோட நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்கிறேன். இது பொறிச்சு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு, அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் முன்னுக்கே மரக்கறி சேர்க்கும்போது சேர்த்துக்கொள்ளலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறாங்களுக்கும் ரொம்பவுமே நல்லா. ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லா. மூடி போட்டு மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி விடுவோம். இப்போ பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் பற்றி அழகாக அவிஞ்சு வந்துட்டு அருமையாக. பாருங்க தண்ணி எல்லாம் பற்றி வந்துட்டு ஒட்டாமலும் வந்துட்டு. காளான், கேரட், குடமிளகாய், உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாமே சேர்த்துருக்குறோம். நல்லா சத்தானது. சத்து மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். பாருங்க பார்க்க அப்படி தான் இருக்குது. இந்த ரம்பையில் எல்லாத்தையும் இப்போ எடுத்து விடுவோம், தேவையில்லை. இதே இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி விடுவோம். இப்போ பாருங்க நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்கிறேன். இது சலாட்டுக்குள்ளே எல்லாம் சேர்ப்பினோம். மரக்கறி போடாமல் தனியாக அவிச்சு எடுத்துட்டு சலாட்டுக்குள்ளே எல்லாம் சேர்த்துக்கொள்கிறது. நான் ஒரு கப் பல்கூர் சிக்கன் மரக்கறி பல்கூர், அதோட அன்னாசி கறி வச்சிருக்கிறேன். அன்னாசி காயில் உங்களுக்கு விருப்பமான கறி எடுத்துக்கொள்ளலாம். கறி இல்லாமல் தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாமே போட்டுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னொரு அழகான காணொளியில் பார்க்கலாம். நன்றி.